தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்ற நாட்களில் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல 65 செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம வெஜிடேரியன் மயோனீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா 80% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் 3/4 வேக்காடு வேக வச்சு நல்லா ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சோள மாவும் உங்களோட கோட்டிங்க்கு தகுந்த மாதிரி சோள மாவு எடுத்துக்கோங்க. சோள மாவுக்கும் அளவுகள் கிடையாது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வச்சு கோட் பண்ண முடியலன்னா நீங்கள் பாக்ஸ்லேயே வச்சு நல்லா குலுக்கி விட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃபுல் ஹீட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை போடணும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் ஆகிருக்குங்கிறனால நல்லா கிறிஸ்பியாகவே நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாத நாட்களில் இந்த மாதிரி உருளைக்கிழங்குல 65 செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா நம்ம சிக்கன் சாப்பிட்ட அதே ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி போடுங்க. உருளைக்கிழங்கை ஃபுல்லாக வேக வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி நல்லா வராது. உருளைக்கிழங்கை கண்டிப்பாக 3/4 வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போது இந்த ரெசிபி நல்லா வரும். பாருங்கள், அவ்வளோதான். நம்மளோட உருளைக்கிழங்கு 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சாதத்துக்கூடயும் நம்ம சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். மிச்சம் உள்ள எல்லாத்தையுமே நான் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இப்போது நம்மளோட சுவையான 65 அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நம்ம மயோனீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக வெஜிடேரியன் மயோனீஸ் எக்கு சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டம்ளர் ரீஃபைண்ட் ஆயில். இது ரெண்டையுமே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீசரில் வச்சுருக்கிறதுனால அதோட கலர் அப்படி இருக்குது. பாலையும் நல்லா ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிங்கன்னா கூட போதும். அதில் ஐஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேம் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னாக்கா பால் 3/4 கப்பும் ஆயில் 1 கப்பும் எடுத்துக்கோங்க. இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். கூடவே வாசத்துக்கு 4-5 பூண்டு பல். இதில் உங்களுக்கு மஸ்டர்ட் சீடு கடுகு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் கடுகு வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். பாருங்கள், நம்மளோட மயோனீஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்படி ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பல்ஸ் விட்டிங்கனாக்கா மிக்ஸி ஜாரில் அட்டகாசமான வெஜிடேரியன் மயோனீஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸோட இந்த மயோனீஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.